கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ekascloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டிற்குரிய ஒவ்வொரு கட்சிகளும் தயாராகி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் வலுக்கும் 4 முனை போட்டி கள நிலவரம் என்ன, சாணக்கியா கருத்து கணிப்பு என்ற தலைப்பில் சாணக்கியா அவருடைய நிறுவனர் திரு பாண்டே அவர்கள் ஒரு மெகா கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காரு. 2026 யார் ஆட்சி அமைக்க போறாங்க, 2026 யாருக்கு மக்கள் வாக்களிப்பாங்க, எந்த கட்சிக்கு வாக்களிப்பாங்க, எந்த தலைவருக்கு வாக்களிப்பாங்க, இப்போது எந்த தலைவர் எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்படுறாங்க, திமுகவுடைய ஆட்சியினுடைய பாதகம் என்ன, ஜாதகம் என்ன, பாஜகவுடைய ஆட்சி எப்படி இருக்கு, நரேந்திர மோடியை மக்கள் எப்படி மதிப்பிடுறாங்க, மு.க. ஸ்டாலின் மக்கள் எப்படி மதிப்பிடுறாங்க, சீமானவர்களினுடைய நிலைப்பாடு குறித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க, விஜயோடைய நிலைப்பாடு குறித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி பல்வேறு கிட்டத்தட்ட 21 கேள்விகளை முன்வைத்து ஒரு கருத்து கணிப்பை மிகச்சிறப்பாக நடத்தியிருக்காரு. அந்த கருத்து கணிப்பின் முடிவுகளையும் வெளியிட்டிருக்காரு. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440. இந்த கருத்து கணிப்புல அவர் சாம்பிள்ஸாக எத்தனை பேரை நடத்தினாரு அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு. பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் அப்படிங்கிற பாண்டே அவர்கள் நடத்தக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூட் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் தமிழ்நாடு முழுமைக்கும் களத்தில் இறங்கி எந்த ஒரு தனியார் அமைப்போடும் பொதுவாக நிறைய இந்த ப்ரைவேட் செக்டர்ஸ் இருப்பாங்க, நிறுவனங்கள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து மக்கள்கிட்ட போய் கருத்து கணிப்பு எடுத்து அதை பல்வேறு ஊடகங்கள் வெளியிடும். ஆனால் பாண்டே அவர்கள் அப்படி பண்ணலை, யாரையும் நம்பலை. ஏன்னா ஒரு சார்பு நிலை பெறக்கூடாது, நடுநிலையாக நிற்கணும், இந்த பக்கமோ அந்த பக்கமோ சாஞ்சிடக்கூடாது, தராசு இருக்கிற முள்ளு கூட கொஞ்சம் சாயும். நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த நீதி தேவதை இருக்காங்க இல்லையா, அவங்க கையில் இருக்கக்கூடிய தராசில் இருக்கக்கூடிய அந்த முள்ளு கூட இந்த பக்கம் அந்த பக்கம் போகும். ஆனால் ஜென்டில்மேன் படத்தில் வரக்கூடிய அந்த தராசு முள்ளு அந்த ஒரே நடுவில் நிற்பும் பாருங்க கவுண்டமணி, அது மாதிரி பாண்டேவுடைய முள்ளுங்கிறது நட்ட நடுவில் நிற்கும். அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய இன்ஸ்டியூட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களே இந்த இதுக்காக பயன்படுத்தியிருக்காரு. அப்போ நம்ம நினைக்கலாம், பாண்டே அவர்கள் இந்த கருத்து கணிப்பின் முடிவாக இறுதியாக என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக கூட்டணி 30 விழுக்காடு மக்கள் இந்த திமுக கூட்டணியை வாக்களிப்பாங்க, திமுக 30% அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அதிமுக உள்ளிட்ட பாஜக கூட்டணிக்கு 41 விழுக்காடு சொல்றாரு. விஜய் அவர்களுக்கு 22 விழுக்காடு சொல்றாரு. நாம் தமிழர் கட்சிக்கு 7 விழுக்காடு சொல்றாரு. நாம் தமிழர் கட்சி 7, விஜய் 22, திமுக 30, அதிமுக 41. அதாவது இந்த மொத்த கருத்து கணிப்பின் முடிவாக பாண்டேவர்கள் சொல்ல வரும்போது என்பதா சீமான் வளர்ச்சி இருக்காது, பெரிய தேய்மானம் இருக்காது, அப்படி ஏற்கனவே வாங்கின வாக்குகள் அப்படி பெறுவார். விஜய் 22 விழுக்காடு வாக்களை வாங்கி தீர்மானிக்கிற சக்தியாக மாறுவார். திமுக தோல்வி அடையும் 30% வாங்கி, அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு பாண்டேவர்கள் சொல்லக்கூடிய கருத்து. சரி, இந்த கருத்து கணிப்புக்கு பாண்டேவர்கள் எவ்வளவு சாம்பிள்ஸ் எடுத்திருப்பாரு? தமிழ்நாட்டில் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 6,20,00,000 வாக்காளர்கள், 6,20,00,000 பேர்ட்டையும் போய் கருத்து கணிப்பு நடத்தினா அது தேர்தல் நடத்த முடியாது. ஒரு 10% எவ்வளவு? 62 லட்சம். 62 லட்சம் பேர்ட்ட சாம்பிள் எடுக்கணும்னா சாத்தியமே கிடையாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது நம்ம அரசால் தான் நடத்த முடியும். யார்? கிராம நிர்வாக அதிகாரிகள், இந்த மாதிரியான காவல்துறை, இல்லை ஊர்காவல் படை, அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க தான் அதை நடத்த முடியும். அந்த ஊர் மக்கள்கிட்ட போயிட்டு 6 கோடியில் 10 விழுக்காடு 60 லட்சம், 6 கோடியில் 1 விழுக்காடுங்கிறது 60,000. ஒரு 60,000 பேர்ட்ட சாம்பிள் எடுத்துக்கோ அப்படின்னா அது ஓரளவுக்கு சரியா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 60,000 பேருங்கிறது ஒரு ஹியூஜ் குவான்டிட்டி தான். 60,000 பேர்ட்ட இப்போ ரத்த சாம்பிள் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்புல லிட்டர் கணக்கில் ரத்தம் ஓடுது, ஆனால் அவ்வளோத்தையும் எடுத்து சாம்பிள் பார்க்க முடியாது. ஒரு 30 ml தான் எடுப்பாங்க. அந்த 30 ml எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதில் சுகர் லெவலு, கொலஸ்ட்ரால் லெவலு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க.
ஏன்னா ஒரே ரத்தம் தான், 30 ml எடுத்தாலும் 1 லிட்டர் எடுத்தாலும் ஒரே ரத்தம் தான். ஒரு வயலில் வந்து 2 மூட்டை கடலை விளையுது, ஒரு 10 கடலை எடுத்து சாம்பிள் கிளம்பினா கூட ஒரே கடலை தான், ஒரே செடி தான். அப்போ கண்டுபிடிச்சலாம் இந்த கடலை விளைஞ்சிருக்கா விளையலன்னு. ஒரு மூட்டை அரிசியில் ஒரு குத்த அள்ளி சாம்பிள் பார்க்கலாம். ஆனால் மக்களை அப்படி சாம்பிள் பார்க்க முடியுமா? அரிசியை சாம்பிள் பார்க்குற மாதிரி, ரத்தத்தை சாம்பிள் பார்க்குற மாதிரி, கடலையை சாம்பிள் பார்க்குற மாதிரி, ஒரு ஊறுகாய் பாட்டில் தயாரிக்கிற நிறுவனத்தில் 1000 பாட்டில் தயாரிக்குது, ஒரு பாட்டில் நக்கி பார்த்தா கூட என்ன டேஸ்ட்னு தெரிஞ்சிடும். ஊறுகாய் பாட்டில் மாதிரி மக்களை சாம்பிள் எடுத்து கருத்து கணிப்பை நடத்த முடியுமா? ஒரு மக்கள் எப்படி ஓட்டு போடுவான்? திமுக எனக்கு வந்து பிடிக்காது, ஆனால் இப்போதைக்கு திமுக தேவை அப்படின்னு ஓட்டு போடுறவன் இருக்கான். திமுக ஆட்சியில் தான் எனக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு ஓட்டு போடுறவன் இருக்கான். திமுக ஆட்சியில் எனக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு ஓட்டு போடாமல் இருக்கவன் இருக்கான். கலைஞரை பிடிக்கும் ஆனால் ஸ்டாலினை பிடிக்காதுன்னு சொல்லி ஓட்டு போட மாட்டான். யாரையுமே பிடிக்காதுங்க, நான் உதயநிதி ஸ்டாலினுக்காக ஓட்டு போடுறவன் அப்படின்னு இருக்கான். எல்லாரையும் பிடிக்கும், உதயநிதி ஸ்டாலினை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவன் இருக்கான். அண்ணாவை பிடிக்கும், கலைஞரை பிடிக்கும், ஆனால் திமுக குடும்ப அரசியலை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவன் இருக்கான். இல்லைங்க பரம்பரை நான் திமுக தாங்க அப்படின்னு சொல்கிறவன் இருக்கான். இப்படி ஒரு வகை இருக்குன்னா, இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு மாற்றம் வரணுங்க, ஒரே கட்சி வரக்கூடாது அப்படின்னு ஓட்டு போகிற ஒரு கும்பல் இருக்கு. இன்னொரு பக்கம் நாம் தமிழ் கட்சியோட கொள்கை எனக்கு பிடிக்கும், ஆனால் வந்து நாம் தமிழ் கட்சி ஜெயிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இல்லைங்க ஒரு மாற்றம் வரணும், மாற்று அரசியல் வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. சீமானை எனக்கு ரொம்ப பிடிக்கும், சீமானோட கொள்கையும் பிடிக்கும், ஆனால் சீமான் கூட்டணி வச்சாதான் நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இப்படி பல வகையில் இருக்காங்க. அதிமுகவில் ஜெயலலிதாவை பிடிக்கும், எம்ஜிஆரை பிடிக்கும், ஆனால் எடப்பாடியை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இல்லை அதிமுக ஜெயலலிதாவுக்காக எம்ஜிஆருக்காக நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. திமுக மாற்ற அதிமுக அதனால ஓட்டு போடுறவன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கான். இல்லை அதிமுக திமுக ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வச்சிருச்சு அதனால நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவன் இருக்கான். இல்லை பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வச்சிருச்சு அதனால நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்கிறவனு இருக்கான். பாஜக தமிழ்நாட்டில் வேணாம் அப்படின்னு முடிவெடுத்து நான் திமுக போடுறேன் அப்படின்னு சொல்றவன் இருக்கான். பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்றவன் இருக்கான். பாஜக வந்துருச்சு அதனால நான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்றவன் இருக்கான். விஜய் வந்துட்டாரு அதனால யாரு கூட போடணும் விஜய்க்கு போடுறேன் அப்படின்னு சொல்றவன் இருக்கான். கூத்தாடிக்கு போய் நான் போடுறதா அப்படின்னு சொல்றவன் இருக்கான். இப்படி பல வகையில வாக்காளர் இருக்காங்க. 1000 ரூபாய் உரிமை தொகை எனக்கு கிடைச்சிருச்சு அதனால ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்ற கூட்டமும் இருக்கு. 1000 ரூபாய் எனக்கு மட்டும் வரல அப்படின்னு சொல்ற கூட்டமும் இருக்கு. பொங்கலுக்கு எல்லாருக்கும் பருப்பு கரும்பு ரேஷன் கடையில் எல்லா பொருளும் கிடைச்சிது ஆனால் எனக்கு மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்ற கூட்டமும் இருக்கு. இலவச பேருந்து கிடைச்சிருச்சு அதில் நான் பயணப்பட்டிருக்கேன் அதனால ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்றமும் இருக்கு. இலவச பேருந்தில் போனேன் என் கூடையை ஏற்றது கண்டக்டர் ஒத்துக்கல அதனால இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்ற கூட்டமும் இருக்கு. இப்படி பல வகையில் பல சிந்தனைகளை அந்த நேரத்தை முடிவெடுத்து காசுக்காக பணத்துக்காக கோட்டுக்காக கோழி பிரியாணிக்காக தற்கால முடிவெடுத்த அந்த நேரத்து உளவியல் மாற்றம் நிகழ்ந்து வாக்காளர்கள் வாக்கு செலுத்தக்கூடிய காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் 3065 பேர்கிட்ட பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிஸ்டில் போய் இவங்க விசாரித்து கருத்து கணிப்பு நடத்தி ஒரு மெகா சர்வேவை மரியாதைக்குரிய அண்ணன் பாண்டே அவர்கள் வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வெளியிட்டதாக சொல்கிறாங்க. சரி, இந்த கருத்து கணிப்பில் இந்த 3065 பேர் என்ன சொல்லியிருக்காங்க, அதை வச்சு பாண்டே அவர்கள் என்ன சொல்ல வர்றாரு, எதுக்காக தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறதான் இந்த காலையில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இந்த கருத்து திணிப்பில் கருத்து கணிப்பில் பாண்டே அவர்கள் இந்த முதல் கேள்வி என்ன அப்படின்னா, மத்திய பாஜக ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க, அதாவது ஒன்றிய பாஜக ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதா அவர் வைத்த கேள்வி. அதில் 28 விழுக்காடு பேர் சூப்பர் 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 அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். 38 விழுக்காடு பேர் பரவாயில்ல, எப்படி பொத்துனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். மோசம் அப்படின்னு 34 விழுக்காடு சொல்லியிருக்காங்களாம். அதாவது பாண்டே அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா, 34 விழுக்காடு பேர் மோசம்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்லையே, 34% தமிழ்நாட்டில் மோசம் சொல்லுங்க ஆள் இருக்குல்ல, இதாண்டா தமிழ் மண்ணு, இதாண்டா பெரியார் மண்ணு, இதாண்டா அண்ணா மண்ணு, இதாண்டா திராவிட பூமி அப்படிம்பீங்க. ஆனால் பாண்டே என்ன நிறுவ வர்றாருன்னா, 28 பேர் சூப்பர், 38 பேர் பரவாயில்ல, ரெண்டையும் கூட்டினா 64%. அதாவது 64% தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை ஓகே மோடி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. 64% பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஆதரவு இருக்கிறது. மீதி 36 விழுக்காடு தான் தமிழ்நாட்டில் பாஜகவை வந்து மோசம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐயா பாண்டேர்கள் வந்து நிறுவராப்புல. ரெண்டாவது, நரேந்திர மோடி அவர்கள் எப்படி பார்க்குறீங்க, பாஜகவை பார்க்குறீங்க காட்டாச்சு. ரெண்டாவது, நரேந்திர மோடி எப்படி பார்க்குறாங்க,
ரெண்டு ஒன்று தானையா? இல்லடா நாங்க பிரிப்போம்டா அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்காப்புல. மோசம் 32%. என்ன நரேந்திர மோடியை 32% மோசம்னு சொல்லி பாண்டேவோட சேனல்ல தீவிரமான பாஜகவுடைய ஆதரவாளர் சேனல்ல சொல்றாரு. அப்ப நடுநிலையாளர் தானே பாண்டே அப்படின்னு நமக்கு தோணுதுல. 32% மோசமா. சூப்பர் 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 அப்படின்னு 33%. மோசம் 32, சூப்பர் 33. சூப்பர் பரவாயில்ல அப்படின்னு 35 பேர். அப்போ 33, 35 எவ்வளவு? 68%. மோடி நல்லவர். மோடி 58 மார்புக்காரர். பாகிஸ்தானை பதற விட்டவர், சீனாவை சிதற விட்டவர், இலங்கையை 2 துண்டாக மாற்றியவர். அவர் இந்தியாவையே இருக்கக்கூடிய சிறு குறு வணிகர்களை நாசமாக்கி அம்பானி அதானிகளை வாழ வைத்து ஜிஎஸ்டியை போட்டு மக்களை நடுத்தருவு கொண்டு வந்து பண மதிப்பிழப்பிலே மக்களை ஏடிஎம் வாசல் நிற்க வச்சு சாகடித்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் கிட்டத்தட்ட 155 லட்சம் கோடி கடனை வாங்கி வளரும் நாடு பட்டியலிருந்தே இந்தியாவை தூக்க வைத்த ஆகாச சூரன் மோடி அப்படின்னு 68 விழுக்காடு பேர் மோடியை பாராட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம அண்ணன் பாண்டே நிறுவராப்ல. நீங்க அழுவுறீங்க இல்ல சார்? இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். இது திமுக ஆட்சி வேணுமா வேண்டாமா? திமுகக்கு மாற்றா யாரு வர போறா, யாரு அந்த அதிகாரத்தை பிடிக்க போறா, யாரு திமுக வீழ்த்த போறா, யாரு மேல ஏற போறான்னு நடக்க போற தேர்தல். மூணாவது கேள்வியும் மோடி அரசு தமிழர்களை வஞ்சிக்கிறதா அப்படிங்கிற கேள்வி. ஆமாங்க, மோடி அரசு தமிழர்களை கடுமையாக வஞ்சிக்கிறது. எத்தனை பேர்? 46% பேர். இதுதான் பாண்டே நிற்கிறாரு பாருங்க. என்னதான் அவர் சாணக்கியா என்று நடத்தினாலும், என்னதான் அவர் தன்னுடைய வலதுசாரி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவராக இருந்தாலும், தமிழ்நாட்டில் பாஜக அரசு தமிழர்களை வஞ்சிக்கிறது 46% பேர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாருல. அதனால தான் அவர் சேனல் நடத்துறாரு. அது நடுநிலையா தாங்க இருக்கும் சாணக்கியா. அவர் அந்த காலத்துல தான் அப்படித்தாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. வஞ்சிக்கவில்லை 34%. அதை பத்தி நாங்கள் சொல்ல முடியாது 20%. அப்போ எத்தனை? மொத்தம் 54 விழுக்காடு பேர் சொல்ல முடியாது அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட என்ன? அதாவது நாங்கள் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை பற்றி சொல்ல முடியாது. வஞ்சிக்கலாம் இல்லைங்க, அதெல்லாம் பிரச்சனை. 34, 20, 54% பேர் மோடி அரசு தமிழர்களை வஞ்சிக்கவில்லைங்கிற ரேஞ்சில் இருக்காங்க. ஒரு 46 விழுக்காடு தான் ஈக்குவலா இருக்கு. மோடியுடைய அலை என்பது தமிழ்நாட்டில் ஈக்குவலா இருக்கு. சொல்லப்போனால் மோடிக்கு கொஞ்சம் கிரேஸ் தான் இருக்கு. மோடி ஆட்சி எப்படி இருக்கிறதுக்கும் அதிகமா இருக்கு, மோடி பத்தின மதிப்பீடும் அதிகமா இருக்கு, மோடி ஆட்சி தமிழர்களை வஞ்சிக்கிறதாங்கிறதுக்கும் அதிகமா இருக்கு. 3 கேள்வியிலையும் மோடி வின் பண்றாருங்கிறத மறைமுகமாக வாழைப்பழத்துல ஊசி போடுற மாதிரி போட்டிருக்காப்புல பாண்டே. அடுத்த கேள்வி, திமுக ஆட்சி எப்படி இருக்கிறது, திமுக ஆட்சி குறித்து உங்கள் பார்வை என்ன அப்படின்னு பாண்டே அவர்கள் 3065 பேர் நடத்தின அந்த சாம்பிள்ல கிடைத்த அந்த கருத்து கணிப்புல சூப்பர் அப்படின்னு 23 விழுக்காடு பேர், பரவாயில்ல அப்படின்னு 36 விழுக்காடு பேர். இந்த ரெண்டும் பரவாயில்லங்கிறது சூப்பரும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அப்போ 59 விழுக்காடு பேர் திமுக ஆட்சிக்கு ஆதரவான மனநிலையில் இருக்காங்க. மோசம் அப்படின்னு 41% பேர் திமுகவுக்கு எதிராக இருக்காங்க. அப்போ இந்த பரவாயில்லையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த மோசத்தில். அப்போ 41% திமுக எதிர்ப்பு, 59 விழுக்காடு திமுகவுக்கு ஆதரவான மனநிலை இருக்காங்க. அது திமுக ஆட்சி எப்படி நடக்குதுன்னு கேட்டதில்ல. அடுத்த கேள்விதான் மிக முக்கியமான கேள்வி. மோடி ஆட்சி எப்படி பார்க்குறீங்க, மோடி எப்படி பார்க்குறீங்க, ஸ்டாலின் ஆட்சி எப்படி பார்க்குறீங்க, ஸ்டாலின் எப்படி பார்க்குறீங்க இப்படின்னு விதவிதமாக கேள்வியில் உருவாக்கியிருக்காப்புல. அப்புறம் அந்த ஸ்டாலினை எப்படி பார்க்குறீங்க, ஸ்டாலின் எப்படி செயல்படுறாரு முதலமைச்சரா அப்படிங்கும்போது சூப்பர் 27%, பரவாயில்ல 35 விழுக்காடு, மோசம் 38 விழுக்காடு. அப்போ இந்த 27, 62 விழுக்காடு ஸ்டாலின் பரவாயில்ல சூப்பர், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே கேட்டகரி தான். 38 விழுக்காடு மோசம் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் கம்மி தான். இது கிட்டத்தட்ட உண்மையா இதை எடுத்தா 45-50 விழுக்காடுக்கு மேல மக்களுக்கு மோசம்னா சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதே போல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய செயல்பாடு, அதாவது ஒரு பக்கம் ஸ்டாலின் செயல்பாடு, துணை முதலமைச்சர் செயல்பாடு அப்படின்னு தனியாக கேட்டிருக்காப்புல. அப்புறம் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்னு அது ஒரு கேள்வியா வச்சிருக்காரு. அப்புறம் திமுக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிருக்காப்புல. அப்புறம் ஊழல் எப்படி பார்க்குறீங்க, புதுசாக இருக்கா இல்லை ஏற்கனவே நடந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்னா அதுக்கு மக்கள் ஊழல் இல்லை ஒரு கூட்டம், ஓரளவுக்கு நடக்குதுன்னு ஒரு கூட்டம், அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒரு கூட்டம், இதெல்லாம் அவர் கருத்து கணிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்புறம் அமைச்சர் மீதான ஈடுரேடு, இது அரசியல் காரணமா
இல்லை வந்து உண்மையிலே நடந்திருக்கா, இல்லை மக்கள் தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரியான உருட்டுகளை போட்டுட்டு இப்போ விஜயினுடைய அரசியல் தமிழக அரசியல் களத்தில் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காப்புல பாண்டே அவர்கள். அதில் என்ன சொல்றாருன்னா, மோசம் அப்படின்னு 20%. விஜய் அரசியல் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு வந்து ஒரு பயங்கரமாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு 26%. பரவாயில்ல அப்படின்னு 54%. அதாவது இந்த பரவாயில்லையும் சூப்பரையும் சேர்த்தாலே கிட்டத்தட்ட எவ்வளோ வருது? 70% வந்துடுது. மோசம் 20%, சூப்பர் பரவாயில்ல 26, 54%. அப்போ 70% பேர் இந்த 33,065 பேரில் கேட்டதில் 70 விழுக்காடு விஜய் அரசியல் வந்ததை வரவேற்பது போல பாண்டே அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் விஜய் கூட்டணி வைக்கணுமான்னு கேட்டதுக்கு கூடாதுன்னு 25%, வைக்கணும் அப்படின்னு 28%, பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற 47. அப்போ 25 கழிச்சிட்டோம்னா 75 விழுக்காடு வந்து விஜய் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜயை கூட்டணிக்குள் அழைப்பதற்கான அச்சாரத்தை போட்டிருக்காரு பாண்டே. விஜய கூட்டணிக்கு அச்சாரத்தை மட்டும் போட்டால் போதுமா? இன்னொரு கூட்டணியை ஃபார்ம் பண்ண வேண்டாமா? ஒரு லாபியை கிரியேட் பண்ண வேண்டாமா? எதுக்கு கருத்து கணிப்பு நடத்துகிறோம்? கருத்து கணிப்பு நடத்துவது இவங்க இவ்வளோ ஓட்டு வச்சிருக்காங்க, இந்த கூட்டணிலாம் சேர்ந்தா திமுக வீழ்த்தலாம், இவங்க தனியாக நின்னா காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு மக்களுடைய மண்டைக்குள்ள உளவியலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துக்கு தான் இந்த கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க. கருத்து கணிப்பு நடத்துறதுக்கு பயங்கரமாக செலவாயிருக்குமே, தமிழ்நாடு முழுக்க அலைஞ்சிருக்கணுமே, பெட்ரோல் டீசல் போடுங்க. ஒன்றும் இல்லை, 10க்கு 10 ரூமு, ஒரு சிஸ்டம், ஒரு ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிடணும், ஒரு நல்ல எடிட்ரு உட்காந்துட்டு, ஒரு டிவி, ஒரு கருப்பு ரூமு, நல்ல ஒரு சட்டையும் பெண்ணையும் போட்டுக்கிட்டு, ஒரு ஸ்கெட்ச் எடுத்து வச்சுக்கிட்டு, நம்ம மாரிதாஸ் அண்ணாச்சி மாதிரி அப்படி ரவுண்டை போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு மொத்தமே 3 மணி நேரம் ப்ரிப்பரேஷனில் 3 மணி நேரம் எடிட்டிங் முடிச்சுன்னா 6 ஹவர்ஸில் அருமையான சுட ஒரு அருமையான கருத்து கணிப்பு ரெடி. அப்படி தான் நம்ம அண்ணன் பாண்டே பண்ணியிருக்காப்புல. இப்போ திமுக பற்றி கேட்டாச்சு, பாஜக பற்றி கேட்டாச்சு, நாம் தமிழர் பற்றி கேட்கலன்னா நாம் தமிழர் ஆடியன்ஸ் பாண்டே சேனலில் பார்க்க மாட்டாங்களே. நாம் தமிழர் சப்ஸ்கிரைபர்ஸ் தமிழ்நாட்டில் அதிகம், இன்னொன்று சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறக்கூடிய ஆட்களும் அதிகம், அவங்களை கவர் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன போடுது? போட்டாரு பாருங்க விட்ட நங்கூர மாதிரி. மற்ற கட்சிகள் எல்லாம் நாம் தமிழ் கட்சியை புறக்கணிக்கும். ஆனால் தம்பி புறக்கணிப்பனா, தம்பி எந்த தம்பி இல்லை, பாண்டேவே அவர் தம்பிங்கிறார். நான் புறக்கணிப்பனா நான் மற்றவை அப்படிலாம் போட மாட்டேன். என்டிகேவையுடைய அதாவது இந்த என்டிகே யாரோட கூட்டணி வைக்கணும், விஜய் கூட்டணி வைக்கணுமா வேண்டாமான்னு 75% பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வியா நாம் தமிழ் கட்சி கூட்டணி வைக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டாராம். அதில் விஜய் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு 21% பேர் சொன்னாங்களா, அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு 25% பேர் சொன்னாங்களா, தனிச்சு தாங்க நிற்கணும்னு 54% சொன்னாங்களாம். தனிச்சு நிற்கணும்னு சொன்னது 54%, யாரோடையாவது கூட்டணி போன சொன்னது 56%. அப்போ சீமான் அவர்கள் கூட்டணிக்கு போகணும்னா 56 விழுக்காடு விரும்புறாங்க. பெரும்பான்மை சீமானை கூட்டணிக்குள்ள போனாதான் நல்லா இருக்குன்னு விரும்புறாங்க அப்படிங்கிறத அந்த கருத்தை இந்த கருத்தின் மூலமாக சொல்ல வர்றாரு நம்ம அண்ணன் பாண்டே. மோடி குறித்து, திமுக குறித்து, விஜய் குறித்து, நாம் தமிழருடைய நிலைப்பாடு குறித்தெல்லாம் அவர் பேசியது அவருடைய கருத்துன்னு எடுத்துக்கலாம். எதிர்கட்சியாக எந்த கட்சி செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை பாண்டே அவர்கள் முன் வச்சிருக்காங்க. இந்த கேள்வியை மக்கள் கிட்டத்தட்ட பாஜக எதிர்கட்சியாக செயல்படுதுன்னு 20 விழுக்காடு பேர் வாக்களிச்சிருக்காங்க. அப்புறம் தாவேகா 16 விழுக்காடு பேர் தாவேகா சிறந்த எதிர்கட்சியாக செயல்படுதுங்க, ஆக்டிவா இருக்க, வாவ் ஆசம் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லி 16% வாக்களிச்சிருக்காங்க. அதிமுக எதிர்கட்சியாக மிகச்சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்லி 53 விழுக்காடு வாக்களிச்சிருக்காங்க. எதிர்கட்சியாக 11 விழுக்காடு பெர்சன்டேஜ் தான் நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க. அப்போ அதிமுக பாஜக கூட்டணி டோட்டலா 73 விழுக்காடும், தாவேகா 16 விழுக்காடும், சீமானவர்கள் 11 விழுக்காடும். இதுதான் நாம் முக்கியமாக இந்த சப்ஜெக்டை பேச வேண்டிய ஹார்ட் பீஸ். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் தொடங்கி இன்னைக்கு வரைக்குமாக, இந்த மாதம் மே மாதம் 27ஆம் தேதி வரைக்குமான கடந்த 4 ஆண்டு காலத்தில் எதிர்கட்சியாக தமிழ்நாட்டில் யாரு, தாவேகா இப்போ தான் வந்துச்சு, அதிமுக பாஜக தாவேகாவும் சேர்த்துக்குவோம், நாம் தமிழர் 4 கட்சி எதிர்கட்சியாக இருக்குது. மற்றெல்லாம் வந்து திமுக கூட்டணிக்குள்ளே வேறு கூட்டணிக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 கட்சி பிரதான கட்சிகள். தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைகள் கனிம வள கொள்ளை, ஆற்றுமணல் கொள்ளை, தமிழ்நாடு முழுக்க வள சுரண்டல், பாஜகவோட நிலைப்பாடு என்ன, அதிமுக நிலைப்பாடு என்ன, தாவேகாவோட நிலைப்பாடு என்ன, கனிமவள கொள்ளையை கண்டிச்சு பாஜக அதிமுக இந்த தாவேகா நடத்திய ஒரு போராட்டத்தை மரியாதைக்குரிய அண்ணன் பாண்டே அவர்கள் காட்ட முடியுமா? சென்னையில்
ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் 40 வருஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்விடங்களை அகற்றுகிற அந்த களமாக இருக்கட்டும், மேல்பாதியாக இருக்கட்டும், மலம் கலக்கப்பட்ட குடிநீரில் மலம் கலந்து அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்த வேங்கை வயல் சம்பவமாக இருக்கட்டும், தமிழ்நாடு முழுக்க நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், தமிழ்நாடு முழுக்க நிகழ்த்தப்படுகிற சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் கண்டித்து களத்தில் நின்று ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட இந்த 4 ஆண்டு காலத்தில் ஆயிரக்கணக்கான பத்திரிகையாளர் சந்திப்பை சந்தித்து அதில் திமுக அரசுக்கு 1000 கேள்விகளை எழுப்பிய ஒரே தலைவர் அண்ணாமலையா, எடப்பாடியா, விஜயா, இல்லை நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை உறுப்பினர் சீமானா? இதை நான் பாண்டே அவருடைய மனசாட்சிக்கு விட்டுறேன். எதிர்கட்சியாக எந்த கட்சி சிறப்பாக செயல்படுது அப்படின்னு ஒரு கேள்வி, எதிர்கட்சி தலைவராக யார் சிறப்பாக செயல்படுறான்னு இன்னொரு கேள்வி. அந்த கேள்விக்கு அதே போல நாம் தமிழர் கட்சிக்கு 11%, விஜயவர்களுக்கு 16 விழுக்காடு, எடப்பாடிக்கு 49 விழுக்காடு, அண்ணாமலைக்கு 24 விழுக்காடு. இப்போ நயனா நாகேந்திரன் பேர் வராது இதில். ஏன்னா இது வந்து போன மாதம் நடத்தினதான், அதனால அண்ணாமலை பேர் போட்டு வச்சிருக்காரு. ஏன்னா அண்ணன் வந்து அண்ணாமலை ஓகே, அது இருக்கட்டும், அது தனிப்பட்ட முறையில் அவங்க கூட உறவு முறைகள் இருக்கும், அது இருக்கும். அண்ணாமலை 24 விழுக்காடு. அப்போ அண்ணாமலையும் எடப்பாடியும் சேரும்போது அந்த கூட்டணி பெரும்பான்மையாக 14 விழுக்காடு தான், 14 விழுக்காடு விஜய், 11 விழுக்காடு தான் அண்ணன் சீமான் அவர்கள். யார்கிட்ட கருத்து கணிப்பு எடுத்தீங்க? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து தீபாவளிக்கு நிற்கிறவன்ட்ட போய் எடுத்தீங்களா, இல்லை பொங்கலுக்கு நிற்கிறவன்ட்ட போய் கூட எடுத்தீங்களா கருத்து கணிப்பு? ஒரு கருத்து கணிப்புங்கிற பேரில் மக்கள் களத்தில் நிற்கிற ஒரு தலைவனை இறக்கிட்டு இன்னைக்கு அரசியல் வந்து வெறும் அறிக்கைகள் மூலம் மட்டுமே, வெறும் அறிக்கையை மட்டுமே விட்டு கொண்டிருக்கிற ஒரு தலைவருக்கு 16%. எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை நிகழ்த்தின எத்தனை போட்டத்தை நிப்பாட்டி நடத்திட்டாரு, எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாரு. திமுக ஆட்சி கொடுமையான ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். இந்த ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டை புரட்டி போடுறமான போராட்டங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்க முடியும்னா பொருளாதார வலிமை இருக்கு, படை வலிமை இருக்கு. ஆனால் கீழே இருக்க அதிமுக காரன் சோர்ந்து போயிருக்கிறான், செலவு செஞ்சு அழிஞ்சு போயிருக்கிறான். அதிமுக அமைச்சர்களே கவுன்சிலர் தேர்தலில் நின்னா ஜெயிப்போமா அப்படின்னு யோசிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இப்படி இருக்கையில் இவர் அடுத்த கேள்வி என்ன வச்சிருக்காரு அப்படின்னா, இந்த கருத்து கணிப்பு எதுக்கு நிகழ்த்தினாரோ அதை வச்சிருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணி வெல்லுமா, தாக்கத்தை ஏற்படுத்துமா, அதில் இன்னும் நாங்கள் யோசிக்கணும் அப்படின்னு 24%. ஆமாங்க, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், புரட்டி போட்டுருவாங்க தமிழ்நாட்டையே அப்படின்னு 37 விழுக்காடும். இல்லை, ஒன்றுமே பண்ணாது, அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு 39%. அப்போ 39% வந்து பிஜேபி அதிமுக கூட்டணியை எதிர்க்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அதனை பாண்டே சொல்ல வராரு? இல்லை, அங்கே தான் சூட்சமத்தை வச்சிருக்காரு. 37 சொல்ல விரும்பலன்னு அர்த்தம், அவன் கிட்டத்தட்ட வந்து எதிர்க்கலன்னு அர்த்தம். நடுலன்னு ஒரு மசருங்க இல்லை. அப்போ முடிவெடுக்கலை, இந்த கூட்டணி வந்து உறுதியானது, இது வெல்லும் அப்படின்னா 37, 24, 61 விழுக்காடு பேர் அதிமுக பாஜக கூட்டணியை வெல்ல வைக்க போறாங்க, விரும்புறாங்க அப்படின்னு சொல்ல வச்சார். அடுத்ததாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிப்பீங்களா? இதான் ரொம்ப முக்கியமானது. எதுக்காக அந்த கருத்து கணிப்பு நடத்தாரு இப்போ தெரியுதா? அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிப்பீங்களா அப்படின்னா போடவே மாட்டோம்னு 41%. அப்போ என்ன நினைப்போம், என்னடா அது கருத்து கணிப்பு நடத்த அதுக்கு தான் சொல்றீங்க, போடவே மாட்டோம் 41% சொல்ல சொல்லியிருக்காரு. அப்போ 41% வரை எதிர்ப்பு இருக்காங்களே? இல்லை, அதுதான் சூட்சமத்தை வைக்கிறாப்புல. வாக்களிப்போம் 35, வாக்களிக்க மாட்டோம் 41, அப்போ யோசிக்கலாம் அப்படின்னு 24. அப்போ இந்த 24, 35 கூட 59% பேர் அதிமுக பாஜக கூட்டணி விரும்புறாங்க மயிலாட் அப்படின்னு. இந்த அப்போ கேட்டோம்னா, ஏங்க நீங்கள் 59% சொன்னீங்க, நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி தோன்றுருக்கேன்னு அப்படி சொல்லுங்க. நல்லா பாருங்க, வாக்களிப்பு 35% தான் போட்டிருக்கோம் அப்படின்னு. 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வந்து தோல்வியை தழுவி ஓட்டு கம்மியாக போகும்போது நீங்கள் அதிகமாக சொன்னீங்க 35 தான் வந்திருக்குன்னா, நான் நல்லா பாருங்க 35 தான் ஒரு அதிகமாக படுத்து வச்சுக்கோங்க. என்ன சொல்லலாம், நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா, போடும்னு 35 போட்டிருக்கேன், அந்த அப்போ யோசிக்கலான்னு 24 போட்டிருக்கேன், அந்த ரெண்டையும் கூட்டுங்க 59. அப்போ ஏன் நான் சொன்னது செய்தேன்னா ஏன் ஜேர்னலிசம் தோற்று போகல அப்படின்னு சொல்லி விட்டுக்கலாம். ஸோ அதனால் பிரித்து உட்காந்து யோசிச்சு இதை போட்டிருக்காப்புல. அப்புறம் முதல்வராக யார் வர வேண்டும், இதுதான் ரொம்ப முக்கியமானது. முதல்வராக யார் வர வேண்டும் சொல்லி இந்த 3065 பேர் சொன்னதில் அண்ணாமலை 14% பேர், எடப்பாடி 36% பேர், அதே போல் வந்து ஸ்டாலின் அவர்கள் 28% பேர், விஜய் அவர்கள் 21 விழுக்காடு, சீமானவர்கள் 7 விழுக்காடு. இப்போ ரொம்ப கம்மியாக போட்டால் நாம் தமிழ் தம்பிமார்கள் வந்து கட்டகம் போட வருவாங்க. அதனால் மேலையும் போடாமல்
மேலே போட்டால் சீமானுக்கு எதையா அதிகமாக போட்டு விட்டேன், கொஞ்சம் கம்மி பண்ணி போட வேண்டியதானே. ரொம்பையும் கம்மி பண்ண முடியாதுங்க. அதனால் 1% மட்டும் உருவி அதை கொஞ்சம் வேற எங்கேயாவது கொடுத்துருக்காப்புல. திமுகலேருந்து உருவினா பிரச்சனை கிடையாது, நிறைய வச்சிருக்கு. அதனால் திமுகலேருந்து உருவி தாவேக்காவுக்கு, ஏன்னா ஆதவர்ஜுன் சொல்லியிருப்பாப்புல, அண்ணே பண்ணி விடுங்கண்ணே, பார்த்து பண்ணி விடுங்கண்ணே, டேய் 1 லட்ச ரூபா கான்ட்ராக்டரா பார்த்து உடச்சிடாங்கடா அப்படிம்பாப்புல, அது மாதிரி ஆதவர்ஜுன் சொல்லியிருக்கலாம். அதனால் அண்ணன் வந்து 21 விழுக்காடை தாராளமாக அள்ளி கொண்டு போய் யாருக்கு கொடுத்துருக்காப்புல, விஜய்க்கு கொடுத்துருக்காப்புல. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து 36 விழுக்காடு. ஏன்னா அவர் வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இல்லையா, அதனால் 36% எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லி அந்த சரவணபவன் சூப்பர்வைசருக்கு மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்களாம். அண்ணாமலைக்கு 14%. ஆள் இல்லாத ஊரில் ஏன் புதுசு நாட்டாமங்க மாதிரி இந்த ரேஸ்லேயே அண்ணாமலை இல்லை. அண்ணாமலையும் முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர்னா ரெண்டும் ஒரே கட்சி கூட்டணி. போல அதிமுகக்கும் பாஜகவுக்கும் ஓட்டு போடுங்களான்னு ஒரு கேள்வி, அதிமுக பாஜக கூட்டணி எப்படி பார்க்குறீங்கன்னு ஒரு கேள்வி. அப்புறம் முதலமைச்சர் வேட்பாளராக யாரை விரும்புகிறீங்களோ அண்ணாமலைக்கு தனியாக எடப்பாடி தனியாக. ஏன்னா அண்ணாமலையை குஷிப்படுத்தணும். அண்ணாமலையை குஷிப்படுத்தும் போது மேலே இருக்கக்கூடியவங்க குஷியாவாங்க அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலைக்கு ஒரு 14% போட்டு சீமானனுக்கு மேலே அண்ணாமலை இருக்காராம், சீமானன் அதே அளவில் இருக்காராம் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பை பாண்டியவர்கள் நடத்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இது வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஒட்டுமொத்தமாக யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க, இதுதான் கருத்து கணிப்பினுடைய எண்டு பாயிண்ட். இப்படி ஒரு கேள்வி வச்சிருக்காப்புல. முதலமைச்சர் வேட்பாளராக யாரு, எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க ஒரு கேள்வி, அதுலேயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி வருது. அப்புறம் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க, எந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி முன் வச்சு உங்கள் ஓட்டு யாருக்கு, அதான் கடைசி கேள்வி. அதில் விஜய்க்கு 22%, திமுகவுக்கு 30%, அதிமுக கூட்டணிக்கு 41 விழுக்காடு, அதே போல் நாம் தமிழ் தலைவர் சீமானவர்களுக்கு 7 விழுக்காடு. பாண்டியவர்களுடைய இந்த கருத்து கணிப்பினுடைய எண்டு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, அதிமுக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற போகிறது. 41 விழுக்காடு அதிமுக பாஜக வெற்றி பெறும். விஜய் வந்தாலும் வரலட்டாலும் அதிமுக வெற்றி பெற்றுரும். விஜய் 22% பிடிச்சிருவாரு. திமுக 30% பிடிக்கும். நாம் தமிழ் கட்சி 7% பிடிக்கும். நாம் தமிழ் கட்சிக்கு 7 இல்லை 8ன்னு சொல்றாப்ல, பேசும்போது 7ன்னு போட்டுட்டு 7ல் 8 முன்ன பின்ன வரும். அதாவது 8 குறையாம இருக்குமா, அது வந்து ரீட்டைன் ஆகுமா, ஆனால் வந்து குரோத் இருக்காதான் நாம் தமிழ் கட்சிக்கு அப்படிங்கிறாரு. நாம் தமிழ் கட்சி தலைவர் சீமானவர்களுக்கு அவரை நம்பியிருக்காரு, கொள்கை இருக்கு, அதை தவிர வேற எதுவுமே இல்லையே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. விஜய்க்கு வேற என்ன இருக்கு, எடப்பாடி பழனிசாமி வேற என்ன இருக்கு? இல்லை, பாண்டியவர்களுடைய கருத்து கணிப்பினுடைய என் பாயிண்ட்ல கன்க்ளூஷன்ல அவர் சொல்ல விரும்புவது, நாம் தமிழ் கட்சியின் தலைமை சீமான் கிட்ட அவர் இருக்காரு, அவர் கட்சியோட கொள்கை இருக்குன்ற ஒரு தேர்தல் நிற்பதுக்கு கொள்கை முக்கியமா, வேற எது முக்கியம்? இல்லை, எது முக்கியம்னா என்னன்னு பாண்டியவர்கள் சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னு தெரிய வரல. அப்போ மொத்தமாக 7 விழுக்காடு சீமானவர்களுக்கும், விஜய்க்கு 22%, 30 விழுக்காடு திமுகவுக்கும், 41 விழுக்காடு அதிமுகவும் கொடுத்து அதிமுக பாஜக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்ல போகுது அப்படிங்கிற மனநிலையை மக்களிடம் விதைப்பதற்காக முதல் கட்டமாக பாண்டியவர்கள் உருவாக்கிய கருத்து திணிப்பு தான் இந்த கருத்து திணிப்பு. பாண்டியவர்கள் நாம் தமிழ் கட்சியை மிக அலட்சியமாக இதில் கையாண்டிருக்காரு. 2024 சட்டமன்றத்தில் நாடாளுமன்ற தேர்தலையும் 2021 சட்டமன்றத்திலையும் நாம் தமிழ் கட்சி அணுகும் பொழுது சுத்தமாக வாக்குச்சாவடி முகவர் கிடையாது, உண்மை. ஆனால் 2024 இந்த ஓராண்டுக்குள்ள நாம் தமிழ் கட்சி கிட்டத்தட்ட இப்போது வரைக்கும் 80 விழுக்காட்டு கட்டமைப்புகளை முடித்து விட்டது. வருகிற ஓராண்டில் 100 விழுக்காட்டு கட்டமைப்பை முடித்து ஒரு பூத்துக்கு 10 வாக்குச்சாவடி முகவர்களை, எவ்ரி பூத் 10 யூத் அப்படிங்கிற அந்த முழக்கத்தின் அடிப்படையில் ஒரு வாக்குச்சாவடி முகவர்கள் இல்லாத வாக்குச்சாவடி இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலையை நாம் தமிழ் கட்சி கிட்டத்தட்ட நெருக்கி முடித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுமைக்கும் 234 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு சட்டமன்றம் 2 மண்டலமாக 10 மாவட்டமாக 36க்கும் மேற்பட்ட தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒரு தொகுதிக்கு 5 மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் பொறுப்பாளராக போடப்பட்டு 234 தொகுதியில் வேலைகளை தொடங்கி நாம் தமிழ் கட்சி தீவிரமாக களப்பணி ஆகிட்டு இருக்கு. அதனால சீமானவர்கள் பெரும்பான்மையான கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. இந்த எதுவுமே தெரியாமல் சீமானனுக்கு இவ்வளவுதான் இருக்கும், அது பெரிய குரோத் ஆகாது அப்படின்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நாம் தமிழ் கட்சியை மட்டம் தட்டி நாம் தமிழ் கட்சி வெல்லாது, நாம் தமிழ் கட்சி மேலே ஏறாது, நாம் தமிழ் கட்சி தாக்கத்தை ஏற்படுத்தாது, தனித்து நின்று நாம் தமிழ் கட்சி ஒன்றும் சாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான உளவியலை மக்களுக்கு ஏற்படுத்த உருவாக்கப்பட்ட கருத்து கணிப்பு தான் இந்த கருத்து திணிப்பை ஒழிய இது கள நிலவரம் அல்ல, இது களவாணித்தனம். கருத்து கணிப்பை எல்லாம் ஒரு பக்கம் வச்சா இது கருத்து கணிப்பு தானே, இது பாண்டேவனுடைய கருத்து இல்லையே. பாண்டே என்ன நடந்துச்சோ சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லையா.
கருத்து கணிப்பை தனியாக சொல்லிட்டு அதுக்கு 21 கேள்வி வச்சுட்டு கடைசியாக 22வதாக தன்னுடைய கருத்தையும் பாண்டே சொல்லார். இதெல்லாம் கருத்து கணிப்பு. ஏன் கருத்து அதாவது என்னவா இருக்கும், இந்த தேர்தல் எப்படி முடிய போகும் அப்படின்னு பாண்டே அவர்கள் சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னா, நாம் தமிழர் கட்சி 7 விழுக்காடு, விஜய் 12 விழுக்காடு, திமுக 40 விழுக்காடு, அதிமுக 41 விழுக்காடு. ஒருவேளை திமுக ஜெயிச்சிட்டா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அப்போ 2024 கேட்பாயோ என்னையா பாண்டே நீ பாட்டில் திமுக 30% கருத்து கணிப்பு போட்டால் இப்போ திமுக ஏறிச்சுன்னு சொன்னால் இல்லையே, அதில் ஏன் கருத்தை பாருங்க, கருத்து கணிப்பில் 30, ஏன் கருத்தில் 40 போட்டிருக்கேன். இன்னையா நீ பாட்டில் அதிமுக தோத்துரும்னு சொன்னேன், இப்போ அதிமுக ஜெயிச்சிருச்சு அப்படின்னு கேட்டால் பாருங்க 40 திமுகவுக்கு போட்டிருக்கேன், 41 அதிமுகவுக்கு போட்டிருக்கேன், எப்படினாலும் அதிமுக ஜெயிக்கும் தான் நான் சொன்னேன் அப்படின்னு உருட்டலாம். தன்னுடைய சர்வைவல் முக்கியம், தன்னுடைய கிரெடிபிலிட்டி முக்கியம், எதிர்காலத்தில் யாரும் வந்து கேள்வி கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நோக்கமாக இந்த கருத்து கணிப்பை பண்ணியிருக்காப்புல பாண்டே. ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேக் டேட்டா. முழுக்க இந்த கருத்து கணிப்பு என்பது இதுவரைக்கும் எவராலும் நிரூபிக்கப்படாத ஒன்று. தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்தை எவராலையும் கணிக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இங்க முதலமைச்சராக இருந்தவர்கள் தோற்ற வரலாறும் உண்டு, ஒட்டுமொத்தமாக திமுக கூப்பிட உட்கார்ந்த வரலாறும் உண்டு, திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்த வரலாறும் உண்டு, திருப்பி மீண்டு வந்து ஆட்சியை பிடிச்சிரும் நினைச்சிருந்த அதிமுக ஆட்சியை இழந்த வரலாறும் உண்டு. அப் அண்ட் டவுன்கள் வந்து சர்வசாதாரணமாக அரசியலில் இருந்திருக்கிறது. அதனால இந்த 26 சட்டமன்ற தேர்தல் கணிக்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் பாண்டேவர்கள் இந்த கருத்து கணிப்பின் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரிய பிம்பம் உருவாயிருப்பது போலவும், திமுகவுடைய வாக்கள் தாவேக்காக போறது போலவும், நாம் தமிழர் தன் வாக்களை அப்படியே சஸ்டைன் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லாமல் அந்த வாக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி மனநிலையை உருவாக்க பார்த்திருக்காரு. இது முழுக்க பொய்யானது, தவறானது. இது ஒரு லாபி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ